நான் ஒரு முறை இந்தியா போகிறப்போ அம்மாவை கண்டிப்பாக செய்ய சொல்லி கேட்குறது இந்த கருப்பு உளுந்து ஆட்டுக்கால் பாயாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலானது, ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நான் இந்த வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், பட் ஸ்டில் இன்னும் ஒரு முறை ஷார்ட்ஸ்லையும் போடுறேன். இப்போ இந்த ட்ரெடிஷ்னலான ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? ஒரு அரை கப்பு கருப்பு உளுந்த 3 to 4 மினிட்ஸ் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்த உளுந்த தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. இப்ப சூப் பண்றதுக்கு ஒரு குக்கர்ல தாராளமா தண்ணி எடுத்துக்கோங்க. இதுல 1 இன்ச்சுக்கு இஞ்சி நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. கிளீன் பண்ணி வச்ச ஆட்டுக்கால், உப்பு, நல்லா பொடியா கட் பண்ண சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் இத ஊறின இந்த கருப்பு உளுந்து எல்லாத்தையும் இந்த குக்கர்ல சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த குக்கர் மூடி வெயிட் போட்டு ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் சிம்ல வச்சு 1/2 அன் அவர் விடுங்க. விசில் கணக்கு கிடையாது, டைம் தான் கணக்கு. ஸோ சிம்ல 1/2 அன் அவர் விடுங்க. 1/2 அன் அவருக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் எல்லாம் போன பிறகு திறந்து பார்த்தா இந்த ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்கும். பார்க்கலாம், நல்லா வெந்திருக்கு. இப்ப இந்த சூப்ல வந்துட்டு கொழுக்கட்டை பிடிச்சு போடணும். அதுக்கு ஒரு அழாக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கிறோம். இந்த மாவுல சுடு தண்ணி ஊத்தி நல்லா சாஃப்டா மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஷேப்ல இந்த கொழுக்கட்டை வந்துட்டு பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்ப இந்த சூப்பை நல்லா திரும்ப கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கிற சூப்ல இந்த பிடிச்சு வச்ச கொழுக்கட்டைய போட்டுட்டே வந்துடலாம். இப்ப இந்த கொழுக்கட்டை இதுல ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்ப இந்த சூப்புக்கு நல்ல ஒரு ஃபிளேவரும் டேஸ்டும் கொடுக்கறதுக்கு மிளகு ஜீரகம் போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் நல்லா இடிச்சு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இப்ப இந்த கொழுக்கட்டை போட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 80% வெந்தா போறோம், ஃபுல்லா வேகணும்னு கிடையாது. இப்ப இதுல பொடி செஞ்ச மிளகு ஜீரகம் கருவேப்பிலை போட்டு குக்கரை ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது இப்போ சாப்பிட ரெடி ஆயிடும். இப்ப இந்த கருப்பு உளுந்த ஆட்டுக்கால் பாயா ரெடி. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கும் முட்டி எலும்புகளுக்கும் ரொம்பவே தேவையான கொலாஜன் ரிச்சான ஆட்டுக்கால் பாயா ரெடி. கண்டிப்பா இந்த ஆட்டுக்கால் பாயா ஒரு முறையாச்சும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். Trust me and try it, friends. You'll definitely love it. Thank you for watching.